எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாரு ஒரு பையன் நான். அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. படிப்படியாக ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி. உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா கை தட்டாது. குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, தம்பி மெதுவா போ, நியாயமா போ, நேர்மையா போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு. ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தா பரிசீலனை பண்றேன். குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? அப்பா அப்பா ஏசுராஜா, அப்பா நீ கொண்டு, அப்பா இங்க ராகுல் காந்தி என்ற மகனை கொண்டு, அப்பா தளபதி என்ற மு.க. ஸ்டாலின் மகனை கொண்டு இந்தியா கூட்டணி மூலமாக நாளை வாக்கு எண்ணிக்கையின் போது ஏசுராஜா இந்த இந்தியா கூட்டணி அமோக வாக்கு வித்தியாசத்தில் அமோக இடங்களில் வெற்றி பெற்றது என்ற அப்பா செய்தியை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அது உம்மால் மட்டும்தான் கூடும் ஆண்டவரே. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. 10 இடங்கள்ல வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. இட்ஸ் a சீரியஸ் டெவலப்மெண்ட். ஐ திங்க் இந்த விஷயத்தில் வந்து கருத்து சொல்வதற்கு குறைந்தது ஒரு 2-3 நாட்களாவது ஆகும் என்று நான் பார்க்கிறேன். ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கையில் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். பட் ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் சொல்லுவதை வைத்து நான் கூற விரும்புவது என்னென்னா, நிச்சயமாக இது வந்து ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட். அதிமுக தலைமை இது குறித்து தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும். இல்லைனால் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு தான் காத்திருக்கிறது என்ற அர்த்தம். பச்சி முழங்க வரும் அண்ணாமலை பாரு, 8 திசையும் விட்டு சுத்தி வரும் தேரு, ஏழைக்கும் பாழைக்கும் நாளைக்கு நல்லது வரும், ஊருக்கும் நாட்டுக்கும் உண்மையில நம்பிக்கை தரும். டெஃபினட்டாக வந்து 10 இடத்துல பிஜேபி அலையன்ஸ், ஏன்னா பிஜேபி அலையன்ஸில் பாமக தவிர வேறு கட்சிகள் பெருசாக கிடையாது.